வணக்கம் சார். இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று 3ஆம் கட்ட இந்த தேர்தல் வாக்குறுதியாக ஒரு 10,000 ரூபாய் கருணை தொகை மற்றும் பட்டதாரிகளுக்கு 2,000 ரூபாய், +2 முடித்தால் 1000 ரூபாய், இதே போல மீன்பிடி தடை காலத்தில் ஒரு 4,000 ரூபாய் உயர்த்தி 12,000, சிறு வியாபாரிகளுக்கான அந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை 3வது கட்டமாக வெளியிட்டிருக்கிறார். இதில் இந்த 10,000 ரூபாய் கருணை தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டுரும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தேர்தல் களத்துல? பொதுவாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரு இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் பார்க்கப்படுகிறது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் என்று நான் பல்வேறு பதிவுகள்ல நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன். அதை நிரூபிக்கிற வகையில தான் இப்ப இந்த மாறி மாறி இவர்கள் வெளியிடுகிற அறிவிப்புகள் இருக்கிறது. எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆளுங்கட்சிகள் அனைத்து அதிமுக, ஆளுகிற கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது மீண்டும் 7வது முறையாகவும் தமிழகத்தில் ஆட்சி கட்சியாக வந்துவிட வேண்டும் என்கிற இந்த 2 நோக்கங்கள், இந்த 2 கட்சிகளுக்குமே ஒற்றை நோக்கம் தான். ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது திமுக, மீண்டும் ஆட்சிக்கு இழந்த ஆட்சியை மீண்டும் பெற வேண்டும் என்பது அதிமுக நோக்கமாக இருக்கிறது. ஆக வாக்காளர்களை, பொதுமக்களை ஈர்ப்பதற்கு எதுவெல்லாம் சாத்தியப்படுகிறதோ அதை எல்லாவற்றையுமே செய்வது, அறிவிப்பது என்கிற மாதிரி இருக்கு. பொதுவாகவே ஒரு தேர்தல் வந்தால் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புத்தகமாக அச்சிட்டு அதை வெளியிடுவாங்க. ஆனால் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவன முறையில 5 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள்னு 2ஆம் கட்டம் 3வது கட்டம் என்று அறிவித்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஈர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்கிறதோ அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும், அதிலிருந்து மக்களை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும், வாக்காளர்களை அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இது இருக்கு. ஆனால் ஒரு யதார்த்த நிலையை நாம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழல்ல தமிழகத்தினுடைய நிதிநிலை என்பது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன். ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக நமக்கு செய்திகள் வருகிறது. இந்த சூழலில் இந்த புதிய அறிவிப்பு இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அறிவிப்பின் மூலம் பல 1000 கோடி ரூபாய் தேவைப்படும். இந்த நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்க போகிறார்கள், நிதி எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அறிவித்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியவில்லை. காரணம் பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சிக்கல். இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றுதான் அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள் அனைத்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கிற 52 துறைகளை சேர்ந்தவர்களும் போராட்ட களத்துல இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியிலுமே பல்வேறு குறைபாடுகள் இருக்கு. கேஸ் மானியம் 100 ரூபாய் தரல, நீட்டை ரத்து பண்ணல, எங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு மின்கட்டணம் அதை நிறைவேற்றல, மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணல, ஒட்டுமொத்த விவசாய கடனை ரத்து பண்ணல, நகைக்கடன் முழுமையாக ரத்து பண்ணல, மகளிர் உதவித்தொகை ஒரு பகுதிக்கு தான் போயிருக்கும், ஒரு பகுதிக்கு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நிதி ஆதாரத்தை காரணம் காட்டி திமுக ஆட்சியினர் அதை தவிர்த்து வருகிற பொழுது இதைவிட 2 மடங்கு கூடுதலான நிதி தேவைப்படும் அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டால் அதற்கு மக்கள் ஆதரவு, வாக்காளர்கள் ஆதரவு ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதும் ஒரு பொதுவெளி சந்தேகமாக இருக்கிறது சகோதரா.